Hi everyone, good morning there in India, good evening Costa Rica. Welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all had a wonderful weekend. ஸோ இங்கே வந்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் டு நைட் ருட்டீன் vlog தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். குட்டி குட்டி குக்கிங் டிப்ஸோட ரெசிபீஸ் அண்ட் என்னுடைய ஈவினிங் டு டின்னர் ரொட்டீன் vlogging இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஆல்ரைட், இது ஈவினிங் வந்து ஒரு 4 PM இருக்குங்க. இது வந்து இப்போது நவராத்திரி சீசனுங்கிறதுனால அஃப்கோர்ஸ் நம்ம ஊர் மாதிரி ஈவன் யூஎஸ் அண்ட் மற்ற இடங்களில் வைக்கிற மாதிரி கூட இங்கே வந்து நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ்லாம் அவ்வளோ இருக்காது. பட் நான் யூஸ்வலாகவே வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுண்டல் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான சுண்டல் தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி, தேங்காய், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, ஜீரகம் இது 5 போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலா தான் இந்த சுண்டலுக்கான டேஸ்ட்டே கொடுக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன், பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம். இதை வந்து நீங்கள் நவராத்திரிக்கு நைவேத்தியம் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெங்காயம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், அது கட்டி பெருங்காயம் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணேன். அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த வெங்காயத்தை அந்த ஆயிலில் கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆகணும் அப்படிங்கிற நெசசிட்டியில் மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஒரு லைட் பிங்க் கலரில் வந்தால் போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இஞ்சி தேங்காய் இந்த காம்பினேஷன் அரைச்சிருக்கோம்ல, இதுதான் வந்து சூப்பராக இருக்கும். எண்ணி சுண்டல் நீங்கள் இது இந்த இந்த பேஸ் வச்சு ட்ரை பண்ணலாம். நான் வந்து இங்கே மொச்சையை வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ செம்ம சூப்பராக வந்ததுங்க. யூஸ்வலாக நம்ம பச்சை மிளகா தாளித்து இல்லை காஞ்ச மிளகா தாளித்து லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு அப்படி தான் பண்ணுவோம் இல்லையா, இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் அந்த அரைச்ச அந்த பவுடரை வந்து லைட்டாக அப்படியே ஆயிலில் சாட்டே பண்ணிக்கிட்டேன் வெங்காயத்தோட. கூடவே வந்து வேக வச்சுருந்த மொச்சை ஓவர் நைட் சோக் பண்ணி ஒரு 8 விசில் கொடுத்த மொச்சை அது. கூடவே சால்ட்டு ஆட் பண்ணி தான் வேக வச்சேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பர் டேஸ்ட்டுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட்டாக அதில் ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல இட்லி பொடி இல்லை தோசை மிளகா பொடி, அது ஒரு ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணி கூடவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் நிறைய சுண்டல் பண்ணதுனால இந்த பொடி நிறைய அரைச்சி வச்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன சுண்டல் எவ்வளோ பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டின்னருக்கு சப்பாத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் இங்கே வந்து சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ்வலாகவே வந்து டின்னர் சப்பாத்தி அப்படின்னா நான் ஈவினிங்கில் வந்து டீ டைம் இந்த மாதிரி ஸ்நாக் டைம்லேயே வந்து மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுருவேன். ஸோ அது நல்லா கொஞ்சம் ஊறினா சப்பாத்தி சாஃப்டாக வரும் அப்படிங்கிறதுனால யூஸ்வலாகவே நான் மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கப் அளவுக்கு சப்பாத்தி எடுத்துப்பேன். பூரினா 2 கப் எடுத்துப்பேன் அந்த மாதிரி. ஸோ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அனு வந்து அங்கே நெய்பர் வீட்டிலேருந்து வந்துட்டு குக்கிங்கில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டா. அவள் தான் டீ போட போகிறா பாருங்கள். நான் அவளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குற அந்த மெத்தட் ரொம்ப ஈஸி மெத்தட். அவள் நல்லாவும் போட கற்றுக்கிட்டா. நான் அதையும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து சப்பாத்தி மாவுக்கு வந்து ரொம்ப நெய் இல்லைனா பாலோ ஹாட் வாட்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறது கிடையாதுங்க. யூஸ்வலாக உப்பு போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் தான் நான் வந்து பிசைவேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, சப்பாத்திக்கு இந்த மாவு பிசைகிறதுல நல்ல கோதுமை மாவாக இருக்கணும். அண்ட் செகண்ட் திங், நம்ம நல்லா கையை வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை நல்லா நீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். சப்பாத்தி வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டான மாவை வந்து பிசைஞ்சு நல்லா ஊற விட்டோம் அப்படின்னாலே சப்பாத்தி சூப்பராக வரும். ஓகே, இப்போ இங்கே வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணுறது பார்த்திங்கன்னா அனு. ஸோ இங்கே வந்து 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பேஸ்ட்டுங்க. யூஸ்வலாக இஞ்சியை தட்டி போடுவோம் இல்லையா, நீங்கள் இஞ்சி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு டீ பவுடரையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா பால் ஆட் பண்ணி டீ போட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டீ. ஏன்னா சில சமயம் இஞ்சி தட்டி போட்டு பால் ஊற்றும் போது திரிஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்காது. அதனால் இஞ்சியை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதில் டீ போடும்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் டீ பவுடரும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு பாலை வந்து நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் மைக்ரோவேவில் சூடு பண்ணி ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி பால் அந்த டீ தூள் கொதித்த தண்ணியில் ஆட் பண்ணும்போது விட்டு கலரிட்டே வந்து பால் ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த திரிஞ்சு போகாமல் அந்த இஞ்சியோட எசன்ஸ் அண்ட் எல்லாமே வந்து அந்த பாலில் இறங்கி சூப்பராக இருக்கும். ஸோ அனு வந்து நெக்ஸ்ட்டு யூனிவர்சிட்டி போகிறா.
அதனால் எல்லா குக்கிங்லேயும் பசங்களை இன்வால்வ் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குது, போர் அடிக்குது அப்படின்னாங்கன்னா ஏதாவது ஒரு ரெசிபி, கேர்ள் சைல்டாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி, கற்றுக் கொடுங்க. ஸோ தட் அவங்க தனியாக போய் படிக்கும்போது ஒரு டீ போடுறதுங்கிறதெல்லாம் எங்கே இருந்தாலும் கற்றுக்க வேண்டிய விஷயந்தான். இதில் ஒன்றும் பெரிய நமக்கு ஐயோ இதெல்லாம் கற்றுக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான தாட் பசங்களுக்கு வரவே கூடாது. பேசிக்கான விஷயங்கள் அவங்க சர்வைவ் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை எப்பயுமே சொல்லிக் கொடுங்க. இங்கே பாருங்கள், அழகாக டீ போட்டுட்டு அவளே அந்த கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே தொடச்சிட்டு ரெடி பண்ணுறா பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ். அடுத்து யூனிவர்சிட்டி போகும்போது அவளை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கான சின்ன சின்ன ப்ராக்டிஸ் இது எல்லாமே. எந்த பசங்க கூடயும் பேரண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்க போகிறது இல்லை. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தே ஆர் கோயிங் டு மேனேஜ் தெம் செல்ஃப் இல்லையா? ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்களுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கற்றுப்பாங்க. எல்லா குழந்தைங்களுமே கற்றுப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நிறைய பேர் எங்கிட்டக்க வந்து கேட்டது ஈவினிங் விலாகு, டின்னர் ரொட்டீன் இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனல் மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய ஐடியாஸ் கொடுக்குறீங்க. இது மாதிரி போடுங்க, இது காமிங்க அப்படி இப்படின்லாம். என்னால் என்ன முடியுதோ கண்டிப்பாக நான் வந்து விலாக் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ எங்களுடைய காண்டோ வந்து ஈவினிங்கில் இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த பர்டிகுலர் ஸ்விம்மிங் பூல் கிட்டே இருக்கிற அந்த சீட்டிங் இது என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். என்னோடய மோஸ்ட் ஆஃப் த வீக் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் மண்டே டு ஃப்ரைடேயில் அட்லீஸ்ட் 3 to 4 days நான் இங்கே வந்து உட்காந்துருப்பேன். ஏன்னா இப்போ டெய்லி மழை வருதுங்க, எவ்ரி டே மழை வருது. இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் கிட்டே வந்து உட்காரதே ரேராக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸ் இல்லையா, அதனால். ஸோ இங்கே லைட்ஸ் எல்லாம் போட்டோன்னே கொஞ்சம் நேரம் அணுவோட பேசிட்டு ஸ்கூலில் எப்படி இருந்தது, அப்புறம் யூனிவர்சிட்டி என்ன படிக்கிறது, இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் பசங்கக்கிட்ட சும்மா ஜாலியாக கொஞ்சம் நேரம். இங்கே வந்து நான் ஃபோன் எடுத்தாலே அவள் கோச்சிப்பா, அம்மா நீ ஃபோனே பார்க்காத, என்கிட்ட கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்லுவோம். பட் சில விஷயங்கள்லாம் நம்ம ஃபோனில் தான் டீட்டெயில்ஸ் பார்த்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி படிப்பு விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு இல்லையா? ஸோ மோஸ்ட்லி பசங்களே பண்ணிக்கிறாங்க. இப்போது அது அணுவை பொறுத்த வரைக்கும் நான் குறை சொல்லவே முடியாது. ஷி வில் do everything on her own, try to do everything on her own at least. ஸோ இங்கே சுண்டல் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு சில சமயங்களில் வந்து பசங்களுக்கு தப்பான டிசிஷன் ஏதாவது எடுக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு டிசிஷன் எடுக்க தெரியல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து நாங்கள் இந்த ஸ்பேஸில் இந்த டைமில் அனு எங்கிட்டக்க டிஸ்கஸ் பண்ணுவாள். அண்ட் அனு எங்கிட்டக்க எல்லாத்தையுமே சொல்லிவிடுவாள். நான் திட்டுவேன்னு தெரிஞ்சாலும் திட்டு வாங்கிப்பாளே தவிர அவள் என்கிட்டேருந்து எதையுமே வந்து சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு டச்சோடு இது வரைக்கும் வந்து நினச்சது கிடையாது. ஸோ இதுதான் எங்களுடைய ஈவினிங் டைம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அமைதியான எனக்கான ஒரு டைம், எனக்கான ஒரு ஸ்பேஸ். இந்தியாவிலலாம் இந்த மாதிரி எனக்கு இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இருக்காதுங்க. பேக் டு பேக் ஒர்க் இருக்கும். வெளியில் வந்து உட்காந்து இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்காது. ஆர் அட்லீஸ்ட் நாங்கள் இருந்த ஃப்ளாட்டில் கண்டிப்பாக கிடையாது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் இந்த 5 to 6 வந்து இட் இஸ் டோட்டலி ஃபார் மீ அப்படின்னு நடத்துவேன். சில சமயம் நான் கார்டனிங்காகவும் பண்ணுவேன். ஏன்னா இப்போ டெய்லி மழை பெய்யறதுனால செடிகள்லாம் வந்து ரொம்ப காஞ்சி போகிறதுங்க. ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் கேட்டு, ஏன்னா மெயினாக அந்த கருவேப்பிலெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் வெதர், சன் நிறைய வேணும் அதுக்கு. அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் விலாகில் வந்து உங்கள் கிட்டக்க ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது சுவாமி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுனால இங்கேயே வந்து ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்கும். அதனால் எல்லா ஃப்ளவர்ஸும் நமக்கு என்ன ஃப்ளவர் வேணுமோ அதை வந்து எடுத்துகிட்டு நான் வந்து சுவாமிக்கு கொஞ்சம் நேரம் பூஜை பண்ணுவேன். நிறைய டைம் என்னுடைய பூஜா ஸ்கெட்யூல் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மோட்டரைஸ்ட் ஆட்டோமேட்டிக் வீல் சேர் தான் நான் ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இட் இஸ் சூப்பர் ஹெல்ப்ஃபுல், சூப்பர் ஹேண்டி. ஐ நோ நிறைய பேர் ஆமாம் நீ இதே சொல்லிகிட்ருக்க, எப்போ தான் அதை பற்றி ஷேர் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறது எனக்கு கேட்டுகிட்டே இருக்குது. ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நாங்கள் எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஆல்ரைட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு சைட் டிஷ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இங்கே இதுவும் அனு தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நான் பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன், அவ்வளோதான். ஷி இஸ் ட்ரைங் ஹர் பெஸ்ட் டு டூ ஆன் ஹர் ஓன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்சடைல் டிஷ்ஷுங்க தக்காளி தொக்கு. சமைக்க ஆரம்பிக்கிற எல்லாருமே முதல்ல செய்கிற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு தான். அது தோசைக்கு இருந்தால் என்ன, இட்லிக்கு இருந்தால் என்ன, சப்பாத்திக்கு இருந்தால் என்ன இல்லையா? ஸோ ட்ரை பண்ணலாம். நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, சோம்பு, கடலைப்பருப்பு தாளிச்சாச்சு. ஒரு சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு கூடவே பச்சை மிளகா எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் ப்ரௌன்லாம் ஆக வேண்டாம், லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போகிறோம். அண்ட் தக்காளி வந்து 3 எடுத்துருந்தேங்க. அதில் 2 தக்காளி வந்து கட் பண்ணி போட்டாச்சு. ஒரே ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி மிக்சியில் கிரைண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் தக்காளி தொக்கு. இது மாதிரி ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.
அண்ட் சோம்பு கூடவே பட்டை கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். பட் நான் சோம்பு மட்டும்தான் ஒரு லைட் மசாலா ஃப்ளேவருக்காக போடுவேன். ஸோ இது நல்லா அப்படியே கொதிக்க விடும்போதே கூடவே வந்து கொஞ்சோண்டு கார மிளகா பொடி, உங்களுக்கு சாம்பார் பொடி பிடிக்கும்னா அது மட்டும் போட்டுக்கோங்க போதும். நான் வந்து இங்கே சாம்பார் பொடி அண்டு கார மிளகா பொடி ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன ஸ்பூன் தான். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதை நம்ம வதக்கி விடணும். அண்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, இந்த தக்காளி தொக்குக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மெயின் விஷயம் என்னென்னா 3 தக்காளி எடுத்திங்கன்னா 1 வெங்காயம் போகும். அண்ட் 1 தக்காளியை அரைச்சி போடுங்க, 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதிக்கணும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் அந்த தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இங்கேயே வந்து பக்கத்தில் அனுக்கு வந்து எப்படி சப்பாத்தி இடணும், அதாவது தேய்க்கணும் அப்படிங்கிறத நான் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். நான் 1 2 பண்ணி காமிச்சேன். மீதியெல்லாம் அவளே வந்து இட்டு கொடுத்துட்டா. நான் வந்து சப்பாத்தி போட்டு எடுத்தேன். அண்ட் பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப திக்காக வச்சுக்காதீங்க, ஏன்னா நேரம் ஆக ஆக அது திக்காகும். அப்புறம் சப்பாத்தி கூட தோசை கூட சாப்பிடும்போது நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு லூஸாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆற ஆற கெட்டிப்பட்டு போயிட்டு உங்களுக்கு நீங்கள் ஈவன் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட சப்பாத்திக்குள்ளே அதை வச்சு ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய விதமாக அதை யூஸ் பண்ணலாம். என்னுடைய சிம்பிள் தக்காளி தொக்கு இவ்வளோதான். ஸோ இங்கே வந்து சப்பாத்தி ரெடி பண்ணுறதுக்கு இன்னொரு டிப் நான் சொல்கிறேன். தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஆம்லெட்டுக்கெலாம் ஒரே கல் நான் யூஸ் பண்ண மாட்டேங்க. ஆம்லெட்டுக்கு வேறு வச்சுருக்கேன், தோசைக்கு வேறு வச்சுருக்கேன், அண்ட் சப்பாத்திக்கு வேறு அப்படின்னு தனித்தனியாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ஒரே கல்லில் போட்டோம் அப்படின்னாலும் சப்பாத்தி சாஃப்டாக வராது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு கல் நல்லா சூடாக விட்டுடுவேன். தோசை தவா ஆர் சப்பாத்தி தவா வாட் எவர் நல்லா சூடாக விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் செட் பண்ணிவிட்டு அதை மாற்றவே கூடாது. டெம்பரேச்சர் இறக்கி ஏற்றி பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்பாத்தி வந்து ஒரு மாதிரி கடுக்குன்னு ஹார்டாக போன மாதிரி போயிடும். நேரம் ஆக ஆக சாஃப்டாக இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால் அதே மாதிரி இன்னும் ஒரு சைடு பபுளாக வர விட்டு தான் நான் அடுத்த சைடு திருப்புவேன். அண்ட் திருப்பி சில பேர் பார்த்தோன்னா திருப்பி நானுமே பண்ணியிருக்கேன். திருப்பி போடுவேன் ஒரே சப்பாத்தியை. அதுவும் நான் இப்போலாம் பண்ணுறதில்ல. ஒரு சப்பாத்தி ஒரு சைடில் 2 to 3 டைம்ஸ் மேக்ஸிமம் திருப்பி போட்டுட்டு மேலே இப்படி நெய்யை தடவி விட்டோம் அப்படின்னாலே போகிறோங்க. ரொம்ப நல்லா வரும் சப்பாத்தி. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் டைம் இந்த கல்லில் தோசை ஊற்ற ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்குன்னு தனியாக வந்து நம்ம கல் வச்சுக்கணும். ஏன்னா சப்பாத்தி கோதுமை மாவுக்கும் அந்த தோசை மாவுக்கும் வந்து அந்த கல் வந்து ஒரு இதுக்கு தான் வந்து அந்த கல்லை வந்து யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சரியாக வராதுங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணுற பேசிக்கான ஒரு விஷயம். எனக்கு அடுத்த நாளைக்கு மார்னிங் வரைக்கும் சப்பாத்தி சூப்பராக சாஃப்டாகவே இருந்ததுங்க. ஈவன் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் கூட எடுத்துகிட்டு போகலாம், ரொம்பவே நல்லா வரும். ஸோ அதே மாதிரி சப்பாத்தி குண்டாக உப்பி தான் வரணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்ம எல்லா சைடும் ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு மேலே கீ தடவினோம் அப்படின்னாலே சூப்பராக வரும் சப்பாத்தி. ஸோ ஐ திங்க் இந்த தக்காளி தொக்கு, இந்த சப்பாத்தி மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பாருங்கள், சூப்பராக இருந்தது, செம்ம சாஃப்டாக இருந்தது. நெக்ஸ்ட் டேவுமே ஹாட் பாக்ஸில் வச்சுருந்த சப்பாத்தி சூப்பராக இருந்தது. ஓகேங்க. ஸோ இதோட தக்காளி தொக்கு, சப்பாத்தி, டின்னர் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, தொக்கு இப்போ நேரம் ஆக ஆக உங்களுக்கு கெட்டி ஆகிட்டே வரும். அதனால தான் நான் அந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு ஆஃப் பண்ண சொன்னேன். ஸோ சூப்பரான டின்னர் காம்போ ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்ரைட், இது வந்து ஒரு வீக்கெண்ட் விலாக் தான். நான் ஆக்சுவலாக குக் பண்ண குக்கிங் அந்த ஈவினிங் ருட்டீன் வந்து தட் வாஸ் அ Thursday விலாக். அண்ட் இது வந்து சாட்டர்டே ஈவினிங் வந்து இங்கே பக்கத்தில் எங்கள் சிட்டி மால் இருக்குது, ஏர்போர்ட் கிட்டக்க. அந்த விலாகும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முன்னாடி. ஏன்னா அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்ட அந்த மால் செக் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து இந்த டெக்கத்லான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, புது ஸ்டோர். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். கீழே என்ட்ரன்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பயங்கர பெரிய கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இங்கே நான் வந்தபோது சிட்டி மாலில் இது கிடையாது. ஸோ ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எனக்கு யூஸ்வலாகவே நம்ம சென்னை வேளச்சேரியில் ஒன்று இருக்கு இல்லையா, தரமணிக்கிட்ட, அங்கே நான் போயிருக்கேன். அங்கே முன்னாடி அனுக்கு வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறமா சாக்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூசிவான இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் வேர், அந்த மாதிரி சாக்ஸு, அப்புறம் ட்ரௌசர்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. நான் வந்து மெயினாக வந்தது வந்து சாக்ஸ் பார்க்குறதுக்கும் வின்டர் ஜாக்கெட் இருக்குல்ல, குளிருக்கு போட்டுக்கிறது, அந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது கடை. சரி, உங்கள் எல்லாருக்கும் சும்மா அப்படியே 1 or 2 minutes ஒரு கிளிம்ஸ் மாதிரி காமிக்கலாம். ஆல்சோ இந்த மோட்டரைஸ் வீல் சேரில் தான் நான் இதுவும் வந்திருக்கேன். டசன்ட் ஃபீல் லைக் எ வீல் சேர் ஆக்சுவலி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய குட்டி ஸ்கூட்டர் இருக்குல்ல, வண்டியெலாம் வச்சுருப்போம்ல வீட்டில், அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணணும் அந்த மாதிரி இல்லாமல் வந்து கிடையாது. ஒரு சில ரேம்ப் அந்த மாதிரி பள்ளங்கள், அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் ஓட்டணும். அதை நான் சொல்கிற மாதிரி
இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஹவு டு யூஸ் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஒரு செப்பரேட் வ்ளாகாக போடுறேன். ஏன்னா அது எடுக்கிறதுக்கு எனக்கு யாராவது ஹெல்ப் வேணும். நானே வந்து அதை செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான். ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குங்கப்பா. ஸ்விம் வேர்லேருந்து ஸ்போர்ட்ஸ் வேர்லேருந்து எவ்ரிதிங் இஸ் தேர் இந்த கடையில். சூப்பராக இருந்தது இந்த கடை. ஆக்சுவலாக நான் ஃபுல்லாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே டைம் இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய கடைங்க. அதனால் ஜஸ்ட் ஒரு 2 minutes பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோம். அண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி எவ்ரி டே மத்தியானம் ஒரு 11, 11:30 ஆர் ஈவன் 12க்கு மழை ஆரம்பிச்சிருதுங்க. செம்மையாக இருட்ட ஆரம்பித்து அடின்னு அடிக்குது மழை. ஸோ நான் நிறைய விலாகில் இங்கே மழை எப்படி பெய்யும்னு ஷேர் பண்ணியிருக்கேன். பட் எவ்ரி டைம் ஐ வாட்ச் த ரெயின் இட் மேக்ஸ் மீ ஃபீல் ஸோ ஃபேசினேட்டிங். ஏதோ ஃபஸ்ட் டைம் அப்போ தான் வந்து குழந்த மழையை பார்க்குற மாதிரி நான் வந்து ஜாலியாக பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். ஸோ பாருங்கள் சிட்டி மால் அதோடைய இந்த சைடு ரேம்பில் நான் வந்து வரேன். And with this இந்த vlog நான் இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் vlog with me. அண்ட் உங்களுக்கும் இந்த ஈவினிங் ரொட்டீன் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். See you all soon in my next vlog. Take care and bye.